யுத்த காலத்தில் கூட இவ்வாறான நெருக்கடியை கண்டிருக்கவில்லை. பிரதமர் வெளிப்படை. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு கண்ட நெருக்கடியை யுத்த காலத்தில் கூட கண்டிருக்கவில்லை என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார். அந்த நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்வந்த போது எதிர்க்கட்சித் தலைவர் அதற்கு ஆதரவளிக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். மத்தும தனியார் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற எழும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் தினேஷ் குணவர்த்தன இவ்வாறு தெரிவித்தார். மேலும் நெருக்கடிகளை தீர்த்து சுமூகமான நிலையை ஏற்படுத்தும் எளிமையும் அனுபவமும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு இருந்தது. அதனாலேயே அவரிடம் நாட்டை ஆட்சியை ஒப்படைக்க நாங்கள் தீர்மானித்தோம் என குறிப்பிட்டார். தேசப்பந்து மீதான இடைக்கால தடையை நீக்க கோரிய மனு. தேசப்பந்து தென்னகோன் தாக்கல் செய்த இடைக்கால மனுவின் உண்மை நிலையை உறுதிப்படுத்துவதற்கான திகதியை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 13ஆம் திகதி குறித்த மனுவை விசாரணைக்கு அளிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை மா அதிபர் என்ற ரீதியில் தாம் கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறு கோரி தேசப்பந்து தென்னகோன் குறித்த மனுவை தாக்கல் செய்தார். இந்த இடைக்கால மனு இன்று யசந்த கோதாகொட, ஜனட்டி சில்வா மற்றும் அர்ஜுன ஒபேசேகர் ஆகிய 3 அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது. குறித்த மனுவை வரும் 13ஆம் திகதி விசாரணைக்கு அழைத்து உண்மை நிலையை சரிபார்க்கும்படி 3 அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஜூலை 24 அன்று தேசப்பந்து தென்னகோன் காவல்துறை மா அதிபராக செயற்படுவதற்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரசாங்க ஊழியர்களின் பாரிய சம்பள அதிகரிப்பு. அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் உதய ஆர் செனவிரத்ன குழு சமர்ப்பித்த அறிக்கையின் பிரகாரம் பாரிய சம்பள அதிகரிப்பை உள்ளடக்கியதாக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட திரைசேரியால் தயாரிக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். கொழும்பு பொரலஸ்கமோ பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்தார். அரசு துறையின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை மறுசீரமைப்பதற்கான நிபுணர் குழு அரசு மற்றும் தனியார் துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் 10 உறுப்பினர்களை உள்ளடக்கி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் கடந்த ஜூன் மாதம் 12ஆம் திகதி அமைச்சரவை அனுமதியுடன் நியமிக்கப்பட்டது. இதன்படி 2025 ஜனவரி 1ஆம் திகதி முதல் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்காக பரிந்துரைகளை உள்ளடக்கிய நிபுணர் குழுவின் இறுதி அறிக்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கடந்த 3ஆம் திகதி ஜனாதிபதி அலுவலகத்தில் வைத்து கையளிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அடுத்த பெரும்போகத்திலிருந்து யூரியா உரமூட்டை 4000 ரூபாவிற்கு வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 42,000 ரூபாவாக இருந்த யூரியா உரமூட்டையின் விலை தற்போது 8,000 ரூபாவாக குறைந்துள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டு பெரும்போகத்திற்கு தேவையான அளவு MOP உரத்தை ஒருவருக்கு வயலுக்கும் இலவசமாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைப்பு தெரிவித்துள்ளது. கென்யாவில் பாடசாலை ஒன்றில் தீ விபத்து. கென்யாவின் நேரி நகரில் உள்ள பாடசாலை விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 மாணவர்கள் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தீ விபத்தானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேரியில் உள்ள கில்சட் என்ட்ராசா என்ற ஆரம்ப பாடசாலை ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தில் 17 மாணவர்கள் தீயில் உடல் கருகி உயிரிழந்துள்ளதுடன் 13 மாணவர்கள் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு புதிய நீதிபதிகள் நியமனம். இலங்கையின் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய நீதிபதிகளை நியமித்துள்ளார். அதன்படி இந்த நியமனங்கள் இன்று செப்டம்பர் 6 முதல் நடைமுறைக்கு வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளான குலதுங்க தொட்டாவத்த ரணராஜா மற்றும் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கோவல்லாவ ஆகியோரை புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசியலமைப்பின் 107வது சரத்தின் கீழ் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பலாலி விமான நிலையத்தில் ஒருவர் கைது. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வலமுறை சங்கை தன்வசம் வைத்திருந்த குற்றச்சாட்டில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை இன்று மதியம் பலாலி விமான நிலைய சுங்காதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கிளிநொச்சி பாரதிபுரம் பகுதியை சேர்ந்த நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்.
சென்னையிலிருந்து பலாலி வந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் குறித்த நபர் யாழ் விமான நிலையம் சென்றுள்ளார். கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுங்க திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர். 10,000 ரூபாய் பணத்திற்காக மூதாட்டியின் கழுத்தை மிதித்து கொலை. 10,000 ரூபாய் பணம் தர மறுத்த 80 வயது மூதாட்டியின் கழுத்தை மிதித்து மூச்சு திணறடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மூதாட்டியை கொலை செய்த சந்தேக நபரை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹோமாகம நீதவான் ராஜேந்திரா ஜெயசூரிய உத்தரவிட்டுள்ளார். சந்தேக நபர் முச்சக்கர வண்டியிலிருந்து இறங்கி பெண்ணின் வீட்டிற்கு செல்வது மற்றும் குறித்த பெண்ணிடமிருந்து கலற்றி சென்ற காதணிகளை செட்டி தெருவில் உள்ள கடையொன்றுக்கு விற்பனை செய்தமே சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர் கொலையுண்ட பெண்ணின் மகளின் கணவருக்கு சொந்தமான கட்டிடப் பொருட்கள் நிறுவனத்தில் பணிபுரிபவர் என தெரிய வந்துள்ளது. இவர் வீட்டுக்கு செல்வதாக கூறி விடுமுறை பெற்று வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கொட்டாவ மாலபே வீதியில் 4 வழி சந்திக்கு அருகிலுள்ள வீட்டுக்கு வந்து அங்கிருந்த பெண்ணிடம் 10,000 ரூபாய் பணம் கேட்டுள்ளார். பணத்தை தர மறுத்ததால் கோபமுற்ற நபர் அந்த பெண்ணின் காதணிகளை கலற்ற முயன்றுள்ளார். இதன்போது சந்தேக நபர் பெண்ணை தரையில் வீழ்த்தி பெண்ணின் கழுத்தை காலால் மிதித்து அவர் அணிந்திருந்த காதணிகளை கலற்றி செட்டி தெருவில் உள்ள நகைக்கடையில் விற்றுவிட்டு 5,000 ரூபாவுடன் கடைக்கு சென்றுள்ளார். சந்தேக நபர் ஆனமடுவ பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார். அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஜோ பைடனின் மகன் வழங்கப்பட உள்ள தண்டனை. அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் மகன் ஹண்டர் பைடன் மீதான வரி ஏய்ப்பு வழக்கு தொடர்பான விசாரணையில் தமது குற்றத்தினை ஒப்புக்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி 54 வயதான ஹண்டர் பைடன் 2016 தொடக்கம் 2019 வரையிலான ஆண்டுகளில் செலுத்த வேண்டிய குறைந்தபட்ச $1.4 மில்லியன் வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டுள்ளதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் சிறை தண்டனையிலிருந்து தப்பிக்கும் சூழல் உருவாகலாம் என்று ஹண்டர் பைடன் இவ்வாறு செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது.